பசுபாட்டி, அந்த முருங்கைக்காயை வெட்டி வச்சிருங்க. முருங்கைக்காய் எங்க? முருங்கைக்காய் இதோ சரி. ஒரே சைஸ்ல கட் பண்ணுங்க. செய்யறேம்மா செய்யறேன். இவகிட்ட வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. முதல்ல காய்கறியை கழுவுங்க. இதோ 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 இதோ. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய விட மாட்டேங்கிறாளே. நல்லா கழுவுங்க, அதை எடுத்து வைங்க. எனக்கு தேங்காயை திருடி தின்னுதான் பழக்கம். கிராதகி என்ன இப்படி வேலை பண்ண வச்சுட்டாளே. சீக்கிரம் சீக்கிரம். எவ்வளவு நேரம்? சீக்கிரமா மொபைல ஒண்ணு இந்த தேங்காயில மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு. நில்லு. எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு. வீட்ல இருந்து என் உயிர் எடுத்தது பத்தாதா? ஆபீஸ்ல வேற வந்து என்ன அசிங்கப்படுத்தணுமா? அட்லீஸ்ட் அங்கேயாவது என்ன நிம்மதியா இருக்க விடு. நீ ஒன்னும் ஆபீஸ் வந்து கிழிக்க வேணாம். ஓ சொல்லுங்க உத்தமன். தம்பி, இன்னைக்கு கேஜி குரூப் கம்பெனியோட மீட்டிங் இருக்கு. ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணதுதான். நான் வேணும்னா அடுத்த வாரம் மாத்திடவா? ஏன் மாத்துறீங்க? இல்ல, புதுசா கல்யாணம் இருக்கு, புது மாப்பிள்ள, கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மீட்டிங் என்னைக்கே வச்சுக்கலாம். உங்களை வர சொல்லுங்க. சரிங்க தம்பி. பசுபாட்டி, அங்க பாருங்க. விசில் அடிக்கறாமா? ஐயோ, குக்கர் விசில் வந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணுங்க. விசில் அடிக்குமா? என்ன நீங்க அப்படியே விட்டுட்டீங்க? முடிஞ்சிருச்சு. ஷப்பா, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. சரி சரி, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சமைச்சது எல்லாத்தையும் டைனிங் டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க. நான் வச்ச வலையில நானே மாட்டிக்கிட்டேனே. பெண்ட கட்டிட்டாளே பாதகத்தி. ஐயோ, தினமும் இதே வேலையை வச்சிட போறாளே. பசுபாட்டி, வந்துட்டேன். எது எங்க இருக்கு? போல நான் வேற இவ கட் பண்ணி விட்டுருவாளே. போதும்க்கா. இந்தாங்க நெய் பொங்கல். ஏய், இந்தாங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்காக நானே சமைச்சிருக்கேன். இனிமே தினமும் நான் தான் சமைப்பேன். ஐயோ, அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும்னு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதனால இனிமே யாரும் கிச்சனுக்குள்ள வர வேண்டாம். என் சமையல இன்னைக்கு என் புள்ள திருப்தியா சாப்பிட போறான் பாருங்க. குட் மார்னிங். ஐயோ, வாங்க தம்பி. பாப்பா அர்ஜுன், உட்காரு. பசுபாட்டி, அர்ஜுனுக்கு வைங்க. நல்லா சாப்பிடுங்க. சட்னி எடுத்து வைங்க. அப்புறம் இந்த சாம்பார். 2 கைதாமா எனக்கு இருக்கு. வைக்கிறேன் இருங்கம்மா. இந்தாங்க. வசுதா சமைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தா. அவ தான் சமைச்சிருப்பா. நாம இவ மேல கோவப்பட்டு திட்டினா அம்மாக்கு சந்தோஷமாயிடும். தம்பி, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு தம்பி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தூவா? என்ன கருமை இது? வாயிலே வைக்க முடியல. ஐயோ தம்பி, பேசாம இருங்க. பொங்கல்ல உப்பே இல்ல. ஐயோ தம்பி, அவசரப்படாதீங்க. பேசாம இருங்க பாட்டி. குருமால உரப்பே இல்ல. அது குருமாவே இல்ல. அது தெரியும். காந்திமதி பாட்டி, நான் தான். அது எனக்கு தெரியாதா? ஹேய், இன்னொரு வாட்டி நீ சமயக்கட்டு பக்கம் போன அப்புறம் தம்பி, அங்க இல்ல இங்க. சமைச்சது அவ இல்ல, உங்க ஆத்தா. பேபி, ஏன் சிரிக்கிற? சாப்பிடு. ஏன் எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? அந்த சாப்பிடுங்க. சாப்பிடு. நீ கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடுமா?
ஆத்தி ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கே. சாப்பிடுங்க. நான் இருக்கிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ என்ன தம்பி பிடிக்கலையா? பாட்டி, விட்டீங்க? ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா Full இருக்கு. ஆயிடுச்சா? ஆமா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேமா. தம்பி ஐயோ, அர்ஜுன் சார் பேகை விட்டுட்டு போறாரு. அர்ஜுன் சார், பேக். யோ, அறிவில்ல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது புடுங்குற. ஜேகேஆர் குடும்பத்து இளைய மகன் கொலை செய்தார். என்னது, ஆனந்த் கொலை பண்ணிட்டானா? கதை வேற மாதிரி போகுதே. ம்? ஆனந்த், உனக்கு கோயில் கட்டி கும்பிடணும்டா. உன்னால நான் தப்பிச்சேன். என் குலதெய்வம் தான் என்ன காப்பாத்திருக்கு. ஆஹா, இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ரஞ்சித், ரஞ்சித், ஐயோ, இப்பதான் பேப்பர்ல நியூஸ படிச்சு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இவன் குறுக்க வந்து நிக்கிறான். சார் வணக்கம். ரஞ்சித், எங்க போயிட்டீங்க ரஞ்சித்? உங்களை தான் நாங்க மண்டபத்துல தேடிக்கிட்டு இருந்தோம். புரியுது ரஞ்சித், வருத்தப்படாதீங்க. நடந்தது பெரிய தப்பு தான். அதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க. ஆஹா, நம்ம தான் இனியாவோட புருஷங்கிறது இவனுக்கு தெரியல போல இருக்கே. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாதுதான். நடந்தது நடந்து போச்சு ரஞ்சித். இனியாவை நினைச்சு எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ரஞ்சித். ஓ, கதை அப்படி போகுதா? ஆமா சார், இப்படி ஆயிப்போச்சு. இப்படிலாம் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். ரஞ்சித், எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இனியா என்னோட ஹார்ட் ஃப்ரெண்டு. அவளை கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த இழப்பை என்னாலேயே தாங்கிக்க முடியல தான். நீங்க தாய்மாம, கண்டிப்பா உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆமா சார், நினைக்கும் போது மனசே பதறுது சார். சரி, இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? இனிமே எனக்கு இங்க என்ன சார் வேலை? அதான் பாண்டிச்சேரி கிளம்புறேன் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க ரஞ்சித். உங்களுக்காக நான் இருக்கேன். இனியாக்காக நான் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்கு. ஓஹோ, இப்படி ஒரு ரூட் இருக்கோ? இனியாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்றான். போட்டு பாப்போம். அவ இல்லாம நான் என்ன சார் பண்ண போறேன்? பிசினஸும் சரியா போகல. இனியா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் தான் வந்தேன். இப்ப இப்படி ஆயிப்போச்சு. என்ன ரஞ்சித், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா ரஞ்சித்? உங்க பிசினஸ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன் ரஞ்சித். சார் சார், அதெல்லாம் வேணாம் சார். அவ இருந்தா உரிமையோட கேட்டு வாங்கியிருப்பேன். இப்ப அவளே இல்லைங்கிறப்ப நல்லா இருக்காது சார். நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. இங்க பாருங்க ரஞ்சித், இப்படிலாம் பேசாதீங்க. இனியா எங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி தான் இருந்தா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க மறுக்காம வாங்கிக்கோங்க. ஏறுங்க. ஆடு தானா வந்து மாட்டுது. ஏறுங்க ரஞ்சித். வாங்க ரஞ்சித். இதான் ஆபீஸ். நல்லா இருக்கு சார். வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க ரஞ்சித், உட்காருங்க. வாங்க.
ரஞ்சித் எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க சரிங்க வெயிட் சார். பண்ணுங்க. சரிங்க சார். சரி. பாத்தியா, நான் சொன்னல வசு மேடம் ஆபீஸ்க்கு வரல. கல்யாணம் ஆனதும் ஒய்ஃபை வீட்லயே வச்சு பாத்துக்கிறாரு. ஆமா ஆமா, இனிமே மேடத்தை ஆபீஸ் பக்கமே பார்க்க முடியாது. வீட்லயே வச்சு தாங்கன்னு தங்க போறாரு. கொஞ்சம் உங்க வேலையை பாக்குறீங்களா? சார் பாக்குறாரு. போங்க. காலையில ஆபீஸ் வந்து கதை பேசிக்கிட்டேன். தம்பி என்னாச்சு? ஃபைல்ல ரெடியா உத்தமன். அதெல்லாம் ரெடி தம்பி. வசு மேடம் எங்க? அவ எதுக்கு? தம்பி இந்த ப்ராஜெக்ட் பேப்பரை ரெடி பண்ணதே அவங்க தானே. அவங்களுக்கு தானே எல்லா டீடைல்ஸும் தெரியும். அதோட அவங்க பக்காவா பிரசன்ட் பண்ணுவாங்க தம்பி. இத பாருங்க உத்தமன், எதுக்கு எடுத்தாலும் வசுன்னே பேசிட்டு சுத்திட்டு இருக்காதீங்க. எனக்கு தெரியாத அவளுக்கு தெரிய போகுது. இனிமே அவ ஆபீஸ்க்குலாம் வரமாட்டா உத்தமன். நீங்க அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க, நான் பிரசன்ட் பண்றேன். தம்பி அது வந்து என்ன உத்தமன்? ஃபைல் வசு மேடத்துக்கிட்ட இருக்கு. அவகிட்ட என் ஃபைல கொடுத்தீங்க? இல்ல தம்பி, ஃபைல வசு மேடம் தானே ஃபைனல் பண்ணுவாங்க. அவங்க ரெடி பண்ண ஃபைலுக்கு அவங்க தானே பிரசன்டேஷன் கொடுப்பாங்க. இப்ப திடீர்னு நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கறேன்றீங்க. ஃபைல் வேற அவங்க கிட்ட இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏது பண்ணீங்களோ தெரியாது. எனக்கு இப்ப ஃபைல் வந்தா என்ன பண்ண போறாரோ தெரியலையே. உத்தமன், சொல்லுங்க உத்தமன். மேடம், அந்த கேஜி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஃபைலை ரெடி பண்ணீங்களா? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. அது 10 மணிக்கு மீட்டிங்ல பிரசன்ட் பண்ணுமா? தம்பி உடனே எடுத்துட்டு வர சொன்னாரு. இப்போ வந்து நான் வாங்கிக்குவேன் மேடம். உத்தமன், மணி 10 போகுது. நீங்க வந்து ஃபைல் வாங்கிட்டு போனீங்கன்னா அர்ஜுன் சாரால மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது. அதனால ஃபைலை நானே எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ஓகே மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். ம். அக்கா, எங்க இவ்ளோ அவசரமா போயிட்டு இருக்கீங்க? அது அர்ஜுன் சார் ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. நான் ஆபீஸ்க்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா, பாத்து போங்க. என்னது இது? ஃபைல் எடுத்துட்டு ஜிங்குன்னு போறா. ஆபீஸுக்கே இவ போக கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கேயாவது தடுப்பணை போடுறதுக்கு நான் இருக்கேன். அங்க அந்த சஃபாரிக்காரன் தானே இருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே புது வேஷ்டி சட்டையை தூக்கிட்டு வந்தவன் தானே. என்ன பண்ணலாம்? வசு மேடம் ரொம்ப எதிர்பார்ப்போட பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்ணாங்க. தம்பி என்னடான்னா ஆபீஸ்க்கே வர வேணான்னு சொல்லிட்டாரு. பெரிய கம்பெனியா தான் இருக்கு. விட்டுறக்கூடாது. இனிய பேரை சொல்லியே அப்பப்ப மீட்டரை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படியே செஞ்சு காலத்தை ஓட்டிடலாம். உட்காரு. ஏகப்பட்ட சைபரை சேர்த்து போடுறாரே. இன்னைக்கு லக்கு தான். நரிமுகத்துல முழிச்சிருப்போம் போல இருக்கு. ரஞ்சித் சார், 1 லட்சத்துக்கு செக் போட்டிருக்கேன். இன்னும் பணம் தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. சரிங்க சார். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எந்த பிரச்சனைனாலும் நீங்க நேரடியா வந்து என்ன பாருங்க. ரொம்ப நன்றி சார். இப்படி ஒரு தங்கமான மனுஷன் கூட சேர்ந்து வாழ இனியாவுக்கு கொடுத்து வைக்கலையே சார். ரஞ்சித், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங் இருக்கு. சரி. நான் இப்ப கிளம்பணும். சரிங்க சார். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். என்ன தாராளமா பார்க்கலாம். சரிங்க சார். நான் வரேன் சார். சரி. நிறுத்திக்கோங்கண்ணா. வாங்க மேடம். இந்தாங்க. மேடம், நீங்க ஆபீஸ்க்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். இந்தாங்க. மேடம், நீங்களே வந்து பிரசன்ட் பண்ணுங்க மேடம். ஐயோ, நான் வரல உத்தமன். அர்ஜுன் சார் என் ஆபீஸ்க்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் பிரசன்ட் பண்ணா அவ்வளவுதான். வேற யார் தான் மேடம் பிரசன்ட் பண்றது? ஏன் நீங்க பண்ணுங்க. கிண்டல் பண்ணாதீங்க மேடம். அப்போ அர்ஜுன் சரியா பண்ண சொல்லுங்க. தம்பி பிரசன்ட் பண்றேன்னு தான் சொன்னாரு. ஆனா இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் தம்பிக்கு முழுசா தெரியாதே. தம்பி தடுமாறிட்டா ஏதாவது சிக்கலாயிடுமே மேடம். இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சே தீரணும். இல்லைன்னா கம்பெனிக்கு கெட்ட பேர் ஆயிடும். அர்ஜுன் சாருக்கு கெட்ட பேர் வந்துடும் மேடம். புரிஞ்சுக்கோங்க மேடம். உள்ள வாங்க.
வாங்க மேடம். லட்சம் மேடம் லிஃப்ட் ஒர்க் ஆகல போல இருக்கு. லேட் ஆகும் போல. நம்ம ஸ்டெப்ஸ்ல போயிடலாம் மேடம். உத்தமன், நான் வரல. நீங்க மேல போய் ஃபைலை கொடுத்துருங்களேன். சரிங்க மேடம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் இங்கே வெயிட் பண்றேன் உத்தமன். நான் வெளியே இருக்கேன். மேல என்ன நடக்குதுன்னு அப்பப்போ தகவல் கொடுக்குறீங்களா? சரிங்க மேடம். ம். மேல போனா அர்ஜுன் சார் பார்த்து திட்டுவாரு. என்ன பண்றது? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே. ஹாய் சார். ஹாய் சார். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்லாம் பார்த்தேன். ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. யூ கேன் ப்ரொசீட் வித் தி பிரசன்டேஷன். ஷூர் சார், ஷூர். ரெடியா உத்தமன்? ஓகே தம்பி. சார் 1 மினிட் சார். பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சார், தம்பியோட கேஸ்ல நம்ம அப்பீல் கேட்டிருந்தோம்ல? ஆமா சார். அதுக்கு ஆப்போசிட் லாயர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்டாங்க. அதனால நம்ம இங்க அப்பீல் பண்ண முடியாது. சரிங்க சார். நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். அதை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, ஓகே. சாரி சார். Go ahead. This project is very nice project, sir. And the whole project value 300 crores. 30 crores you will be initial investors. Sorry, Mr. Arjun. Initial investment நாங்க 60 crores மென்ஷன் பண்ணிருக்கோமே. Yes, that's fine, sir. 30 crores-ங்கிறது raw materials, அதுக்கான GST-க்கு, sir. For your kind information, Mr. Arjun, இது organic based project. There is no GST for this. No, sir. இது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், அதாவது மதிப்பு கூட்டு பொருள். அதனால 8% GST உண்டு. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. ஐம் வசுந்தரா, JKR குரூப் கம்பெனியோட GM. இந்த ப்ராஜெக்ட நான் டிசைன் பண்ணும்போது சார் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தாரு. அதான் டீடைல்ஸ் அவருக்கு தெரியல. வசுந்தரா, நீங்க தான் இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணீங்கன்னா நீங்களே பிரசன்ட் பண்ணுங்களேன். ஷியோர் சார், தேங்க்யூ. சார், இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூ 300 crores சார். இந்தியாவிலேயே நம்பர் 1 ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் இதுதான் சார். தேங்க்யூ சார். இந்த பிரசன்டேஷன் பத்தி நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் சார். Yes, I want to say something. First of all, இந்த presentation ரொம்ப 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 எக்ஸலண்டா இருந்தது.
இந்த ப்ராஜெக்ட் எங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இல்ல? எஸ் சார், எஸ் சார். இந்த ப்ராஜெக்ட நாம பண்றோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன். தேங்க்யூ சார். குட் ஜாப். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அந்த பஞ்சாப்ல சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க தானே பிரசன்டேஷன் கொடுத்தீங்க? ஆமா சார். வெரி நைஸ். அர்ஜுன் சாருக்கு அவருடைய கம்பெனிக்கு ஒரு அருமையான ஜிஎம் கிடைச்சிருக்காங்க. எஸ், ரொம்ப இன்வால்வ்டா பிரசன்ட் பண்ணாங்கல்ல? தேங்க்யூ சார். சார், அவங்க எங்க கம்பெனி ஜிஎம் மட்டும் இல்ல, அர்ஜுன் சாரோட ஒய்ஃப். ஓ, தட் சவுண்ட்ஸ் கிரேட்.